உங்களோட ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் இதெல்லாம் பார்க்காமையும் நீங்கள் திருமணம் பண்ணலாம். உங்களுக்கு மட்டும் கர்ம பொருத்தம் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நீங்கள் ரெண்டும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற கர்ம பொருத்தம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. அது மூலமாக கர்ம பொருத்தம் இருந்ததுன்னா நீங்கள் செய்யலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிரக பொருத்தம் இருந்ததுன்னா செய்யலாம். இந்த கர்ம பொருத்தம் கிரக பொருத்தமும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இணையானது தான். அப்போது செவ்வாய் தோஷம், ராகுகேது தோஷம் இருக்குது, அதனால் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லும்போது அதுக்கு அந்த தோஷத்தை மீற அளவுக்கு உங்கள் ஜாதகத்தில் வல்லமை இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ அப்படி வந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக திருமணம் செஞ்சுக்கலாம். அதுபோக நட்சத்திர பொருத்தம் இல்லாமையும் திருமணம் செய்யலாம். கிரக பொருத்தம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன பண்ணோம்னா நம்ம ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்லக்கூடிய விளக்கங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய துணையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நல்லது. அதை விட்டுட்டு நீங்கள் பாரம்பரியமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய மெத்தடை மட்டும் தான் நீங்கள் பார்த்து செய்வீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ கொஞ்சம் திருமணம் தாமதமாக தான் நடக்க தொடங்கும்.